உயர்த்திய சொத்து வரியை மாநில அரசு திரும்ப பெற உயர்த்திய மின் கட்டணத்தை திரும்ப பெற மத்திய அரசு ரத்து செய் வேளாண் பொருட்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து வாடகைக்கு ஜிஎஸ்டி வரியை அறிவித்த அரசாங்கத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் ரவி அண்ணனுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 1-2 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஜிஎஸ்டி வரி இது மட்டும் இல்லை, நிறைய வரிகள் நம்மளுக்கு போட்டுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் யார் போடுறா, எதுக்கு போடுறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இதுக்கு ஜிஎஸ்டி வரி எப்படி போடுறாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் நிதியமைச்சர் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்கு, அதுல ஒரு மெம்பர். அப்ப 31 மாநிலத்தில் உள்ள ஜிஎஸ்டி நிதியமைச்சர் இதற்கு தலைவர் மத்திய நிதியமைச்சர். இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஜிஎஸ்டி வரி போடுறாங்க. கடலை மிட்டாய் ஜிஎஸ்டி வரி, பொறிக்கு ஜிஎஸ்டி வரி, நம்மளுக்கு இப்போ கடைசியாக வாடகைக்கு ஜிஎஸ்டி வரி. இனிமேல் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் போட்டாங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி வரி போடுவாங்க. இப்ப இதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு சொல்லணும். யார் சொல்றது? நம்ம இந்த மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோம், எல்லா விஷயங்களும் இது மாதிரி நிறைய வியாபாரி சங்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வணிகர் சங்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இதை அங்க போய் சேர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு பாத்தீங்கன்னா, 33 பேர் கொண்ட குழு. அந்த குழுல நம்ம வணிகர் சங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் அங்க உறுப்பினராக இருக்கணும். அப்பதான் நம்மளோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு போய் சேரும். இப்ப யார் இருக்கா? மாநில நிதி அமைச்சர்கள். அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க யாரை கேட்டு அந்த வரி வகிப்பாங்க? அவங்களுக்கு கீழே உள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸரை கேட்டு, அப்ப என்னதுக்கெல்லாம் ப்ராடக்ட் வரி போடலாம், எதுக்கெல்லாம் வரி போடலாம். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வியாபாரிகள்லாம் வாடகை வாங்குற நிறைய வியாபாரி இருக்காங்க, வியாபாரம் பண்றாங்க, ஒரு 4 கடையை கட்டி நல்ல வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்கள்ட்ட நம்ம வரி போட்டா நல்லது இப்படின்னு ஒரு குரூப் சொல்லியிருப்பாங்க. உடனே இதுக்கு வாடகைக்கு வரி. ஆனா நம்ம நிலைமை எப்படி இருக்கு? இங்க இருக்கிற வியாபாரி பாதி பேர் வாடகை கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான். அவனுக்கு வாடகைக்கு மேல வரி. யாரு கட்டணும் அந்த வரிய? வாடகை நம்ம வாடகை கொடுக்கிற கடைக்காரனை கட்ட முடியும். நீங்க ஒவ்வொரு தெருலையும் ஒவ்வொரு மார்க்கெட்லயும் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், மாசம் 2 கடை காலி பண்ணுவான். எது காலி பண்ற? அவனால வாடகை கொடுக்க முடியல. நீ அவனுக்கு வாடகை வைக்க, அந்த வாடகைக்கு வரி போடுற. சரி, இப்ப வணிகருக்கு வரி போடுற. இந்த வரியை யாரு கட்டுறது? நம்ம கடை வாடகைக்கு இருக்கு, நம்ம கட்டுறோமா, இல்ல வாடகை வாங்குற வீட்டுக்காரர் கட்டுவாரா? எந்த வாடகைக்கு விட்டுற கடை அந்த வீட்டு ஓனரா வரி கட்டு வரா? வரி கட்ட மாட்டாரு. சம்பளத்தை கட்டு 10,000 வாடகை கொடுக்க முடியாம காலி பண்ற நம்மள இன்னும் 2,000 ரூபாய் நீ வரி கட்டு அப்படின்னா எப்படி கட்டுறது? அப்ப எங்க ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ஒரு தப்பான அணுகுமுறை போயிருக்கு, தப்பான பரிந்துரை போயிருக்கு. இந்த சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் மற்றும் இந்த கடைகள் நம்ம என்ன செய்வோம்? இப்ப நம்ம கடை வாடகைக்கு இருப்போம், நம்ம என்ன நினைப்போம், ஒரு கடை நம்மளா சொந்தமா கட்டினோம்னா ஒரு 60 வயசுக்கு மேல நிம்மதியாக வந்து வாடகை வாங்கிட்டு இருக்கலாம். இந்த பிளான்ல தான் ஒரு சின்ன சின்ன வணிகர்களா இருப்பாங்க. இப்படி இருந்து 1-2 கடை கட்டி இருக்கு, அவங்கள்ட்ட எனக்கு வரியை கொடுங்க, எனக்கு வரியை கொடுங்க இப்படின்னு இந்த அரசாங்கம் கேட்குது. இந்த அரசாங்கம் கேட்கறதுக்கு காரணம் தப்பான பரிந்துரை படிக்கப்பட்ட அந்த கவுன்சில் தான், 33 பேர் கொண்ட கவுன்சில். அப்ப நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்தியா முழுக்க உள்ள அத்தனை மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு இப்ப எப்படி அந்த கவுன்சில் செயல்பட்டு கொண்டு இருக்குன்னா, ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள நிதியமைச்சர் அங்க கவுன்சில் அவங்க சென்ட்ரல் மத்திய நிதியமைச்சருக்கு பரிந்துரை சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் வரி போடுங்க, இதுக்கெல்லாம் குறைங்க கொடுங்க அப்படின்னு. அப்ப யாருக்கு அப்படி போடுறாங்க? வணிகருக்கு. அப்ப வணிகர்ல இருந்து அங்க ஒரு உறுப்பினருக்கு போகணுமா வேணாமா? நம்ம போராட்டத்தை இந்த வரி போடுறதெல்லாம் இருக்கிறோம். இந்த அடுத்த கட்டமாக இத மாநில அளவுலையும் இந்திய அளவுலையும் அந்த கவுன்சில் இருக்கு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் யாரு வரியை முடிவு பண்றாங்க, அதுல வணிகர் சங்கத்துல இருந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு உறுப்பினர் சேர்க்கணும். அப்பதான் நம்மளோட இந்த நம்மளோட கஷ்டங்கள் எதுக்கெல்லாம் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதெல்லாம் அங்க போய் சேரும். சோ இந்த அடுத்த கட்டமாக இந்த வரியை நீக்காவிட்டால் அடுத்த கட்டமாக பெரும் போராட்டமாக வெடிக்கும் என்பதை அண்ணன் ரவி அண்ணன் சார்பாக தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம். மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இல்லை. நாம் எல்லா அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா ஆளை கூட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம்.
நம்ம ஒரு ஆள் தான் மழையை கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம் இந்த வாட்டி. மழைக்கும் மிக்க நன்றி. மண்ணும் குளிர்ந்தது, மனசும் குளிர்ந்தது. ஒரு வியாபாரி 100 ரூபாய் சம்பாதிச்சான்னு இன்னைக்கு 85,000 ரூபாய் வரி கட்டுறாங்க. வெறும் 15,000 ரூபாய் தான் நம்ம வீடு கட்டுன்னு போகிறோம். எல்லா இடத்துலையுமே வரி. ஒரு நாளைக்கு காலையில் எழுந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டா வரி, காஃபி சாப்பிட்டா வரி, எல்லாத்துக்கும் வரி. இப்போ புதுசாக வச்சு எனக்கு முன்னாடி பேசின நண்பர் சொன்னாரு, ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் ஆள்ற நிதி அமைச்சர் தான் அதில் உறுப்பினராக இருக்காரு. அவருக்கு வணிகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். வணிகர்களை கேட்டு அவரு பண்ண போற ஒரு சார்ந்த ஒரு வணிக அமைப்பை மட்டும் கேட்டு பண்றாங்க. அவங்க ஆளுகின்ற திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அரசுக்கு ஆதரவாக செயல்படுற அமைப்பு கிடையாது. அதே சமயத்தில் அந்த அமைப்புக்கு எதிரான அமைப்பும் கிடையாது. வணிகர்களை நலம் காக்கும் அமைப்பை தான் நம்ம வச்சிருக்கோம். எல்லாருக்குமே ஒரு வணிகர் பாதிக்கப்படும் போது போராட்டம் பண்ண வேண்டிய கடமையில நம்ம எல்லாருமே இருக்கோம். இப்போ ஒரு சார்ந்த கட்சிக்கு நம்ம சார்ந்து போயிட்ட வணிகரை வஞ்சிக்கும் செயலாக இருக்கும். அதனால தான் நம்ம எல்லாருமே ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு உறுப்பினராவது நம்ம ஆளுநர் இருக்குன்னு சொல்ற நம்ம தோழருக்கு நன்றி தெரிவிச்சு. அது முக்கியமான கருத்து. அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா கொரோனால நம்ம எல்லாரும் எஃபெக்ட் ஆயிட்டோம், எல்லாம் பாதிக்கப்பட்டோம். வீட்டில இருந்து வெளில வந்தோடனே பெரிய கோட்டீஸ்வரன், மல்டி மில்லியனர், எவ்வளவு 1 லட்சம் கோடி, 50,000 கோடி, 1000 கோடி எவ்வளவு வச்சிருந்தவங்க வந்தவங்க முதல்ல பார்த்த இடம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்படியே விரைச்சி போய் வெளியில வந்து பார்த்தது மல்லிகை கடை என்ன இருக்குமா, முதல்ல பார்த்தது மல்லிகை கடை எங்கன்னா இருக்குன்னு பார்த்தா. அப்ப எங்க நீங்க போனீங்க? அப்ப பார்க்க வேண்டியதுன்னா ஆன்லைன்ல ஜொமேட்டோ அதெல்லாம் போய் தேட வேண்டியதானே. இந்த ஆன்லைன் வர்த்தகம் நடத்தும் அந்நிய நாட்டு சக்திகள் ஒருத்தர் கூட எட்டி பார்க்கல. நம்மளுடைய போராட்டம் இங்க இருக்க காவல்துறைகள் ஒரு அன்பான வேண்டுகோள், இது பாத்தீங்கன்னா எங்களுடைய போராட்டம் இல்லை, உங்களுக்கு சேர்ந்து நாங்க இங்க போராட்டம் பண்றோம். உங்களால போராட்டம் பண்ண முடியாது. உங்களுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், சொந்தங்கள், உங்கள் சொந்தத்துக்கு எல்லாரும் சேர்த்துதான் இங்க போராட்டம் பண்றோம். நீங்க டியூட்டியை முடிச்சு போகும்போது என்ன பண்ண போறீங்க? மளிகை சாமான், காய்கறி, கெரசின், மண்ணெண்ணெய் இதை வாங்கி போறீங்க. இதெல்லாம் மீறி வந்ததான் எங்க கிட்ட கார் வாங்க போறீங்க. உங்களுக்கு உழைக்க தான் நாங்க இருக்கோம். உங்களுக்கான சேர்ந்து போராட்டம் தான் இது. அது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஆன்லைன் வர்க்கத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு அட்டுழியம் பண்ணாங்க, கோடியா சம்பாதிச்சாங்க. ஒரே ஒரு ஆள் கூட வந்து உதவி பண்ணல. ஆனா லோக்கல்ல இருக்க அண்ணாச்சி கடைங்க, மளிகை கடைங்க தான் வந்து அந்த கொரோனா பீரியட்ல தூய்மை தொழிலாளர்கள் நமக்கு எல்லாம் உதவி பண்ணாங்க. அந்த நன்றி விசுவாசத்தை பயன்படுத்தி நம்ம நடக்கிற போராட்டத்துக்கு அவங்க ஆதரவு கொடுத்தா போதும். இப்ப புதுசா பாத்தீங்கன்னா ஒரு நம்ம வர கார்பரேஷன் அதிகாரிகிட்ட நம்ம போய் சொல்றோம், 2 கடை தான் இருக்கு, வரவங்க என்ன பண்றோம், நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். 1000 ரூபாய் அவர் கையில கொடுத்து, சார் இது 2 கடை மட்டும் நீங்க கணக்கு காட்டுங்க, மீதி காட்டாதீங்க அப்படின்னா அவன் உஷாராயிட்டான். இப்போ என்னன்னா, சார் தயவு செஞ்சு எதுவும் தராதிங்க, இப்ப வாங்குற சூழ்நிலை எல்லாமே சேட்டலைட் கணக்கு ஆயிடுச்சு சார்ன்றாங்க. அது உங்களுக்கு யாருக்கு தெரியுமா தெரியல, நம்மளுடைய வீட்டை சேட்டலைட்ல அளவெடுக்கிறாங்க. அவ்வளவு நவீனமயமான அரசாங்கம் ஏன் வணிகரை அதே சேட்டலைட் மூலியமா அவங்க எவ்வளவு வஞ்சிக்கப்படுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வரி வடிக்கலாம்ல. இப்ப சில பேர் சொல்றாங்க 18 விழுக்காடு ஜிஎஸ்டி போட்டாங்க, அதனால நம்மளுக்கு என்ன இழப்பு தான். ஏன் இழப்பு? அவர் சொன்னது தானே இழப்பு. அவருக்கு நம்ம 1 லட்ச ரூபா வாடகை கட்டுறோம், 18,000 கட்டிட்டு போட்டோம் அப்படி நம்ம எல்லாம் நினைக்கிறோம். உண்மை அது கிடையாது. நம்ம 1 லட்ச ரூபாய் வாடகை கட்டின ஜிஎஸ்டி 18,000 ரூபாய் கட்டினார்னா அடுத்த மாசம் வந்து நம்மளுடைய வாடகை 1,25,000 ரூபாய் ஆகும். இது பாத்தீங்கன்னா முழுக்க வணிகரை வஞ்சிக்கிற செயல். நம்ம என்ன பண்ணுவோம், 100 ரூபாய் வைக்கிற பொருள் 110 ரூபாய் வைக்கிறோம். இது யாருக்கு பாதிப்பு? பொதுமக்களுக்கு பாதிப்பு. இது பாத்தீங்கன்னா கடைசியில போய் முடியறது பொதுமக்களுக்கு தான் முடியும். பொதுமக்களுக்கு இது வந்து ஒருத்தர் பேசினாரு, மக்கள் ஆட்சி இல்ல அரசாட்சி, இந்த அரசாட்சினா இல்ல இது மக்கள் ஆட்சி தான், அதுல மாற்று கருத்து இல்லை. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தி அரசாங்க ஊழியர் மூலியமாவோ, அண்ணன் செல்வநாயகன் சொன்ன மாதிரி ஒற்றர்கள் மூலியமாவோ, இல்ல அந்த அரசு அதிகாரி மூலியமாவோ ஒரு செய்தியை ஆளுகின்ற மாநில அரசுக்கு சொல்றோம். முழுக்க நாங்க அவர் சொன்ன அந்த மன்னராட்சி முறையை நாங்க வந்து எதிர்க்கிறோம். மக்கள் ஆட்சி தான் நடக்குது, மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் பாதிக்கப்படுறத இந்த ஆட்சியாளர் கண்டிப்பா வந்து
ஒருபோதும் செவி சாய்க்க மாட்டாங்க. அந்த மக்களோட பாதிப்பை புரிஞ்சு கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம குறைய நிவர்த்தி பண்ணுவாங்க. இந்த 18% ஜிஎஸ்டி வரியை மத்திய மாநில அரசு வந்து கண்டிப்பாக வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். ஆன்லைன் ஆன்லைன் வர்த்தகத்தை கண்டிப்பாக ஒழிக்கணும். அப்போதான் வந்து சிறு குறு வியாபாரிகள் பிழைக்க முடியும். இதே நிலைமை நீடிச்சதுன்னா 40% 50% வியாபாரிகள் வெளியில் போயிடுவாங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ அந்த ஆன்லைன் கம்பெனிங்க ஆட்டோ ஓட்ட போயிட்டாங்க நிறைய வியாபாரிங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல, நிறைய வியாபாரிகள் ஒடிச்சிட்டாங்க. இனி ஒரு வியாபாரி ஒடியாமல் இருக்கணும்னா ஆட்சியாளர்கள், அது மத்திய அரசாலும் சரி மாநில அரசாலும் சரி, இந்த ஜிஎஸ்டி வரி 18% குறைச்சி ஆன்லைன் வர்க்கத்தை குறைச்சதா நம்ம வியாபாரம் பண்ண முடியும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணிகர்களை பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது? எங்களை இடைத்தரகர்கள் சொல்றீங்களே. தமிழ்நாட்டில் மொத்த ரேஷன் கடை 35,083 ரேஷன் கடை இருக்கு. வருகிற ஜனவரி மாசம் பொங்கல் வருது. நீங்க சிறப்பு திட்டம் கொடுக்க போறீங்க. சர்க்கரை, வெல்லம், கரும்பெல்லாம் குடிக்கிறீங்க. உங்களால எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. இங்க தெருவுக்கு தெரு 10 மளிகை கடை இருக்கு, காய்கறி கடை இருக்கு. சென்னையில மட்டும் 1.25 கோடி மக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்க. இவங்க அனைவருக்கும் காய்கறி, மளிகை பகல் இரவு பாகாமல் சப்ளை பண்றது நம்ம வியாபாரிகள் தான். எங்களை பார்த்தா இடைத்தரகர்கள் மாதிரி தெரியுதா? சொத்து வரி அதிகப்படுத்துறீங்க, மின்னுவை கட்டணம் வைக்கிறீங்க, ஜிஎஸ்டி கட்டணத்தை வைக்கிறீங்க, எல்லாத்தையும் எங்களை காலி பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க. உங்க அரசியல் சூழ்ச்சியால எங்க பல அமைப்புகளை சிதைச்சிட்டீங்க. நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே குடைக்குள்ள வருவோம். மாநில தலைவர் கொளத்தூர் ரவி தலைமையில ஒரு தமிழ்நாட்டில் சொல்றா மொத்த கடை அடைக்கிற மாதிரி அடுத்த வருஷத்துல நான் உருவாகி வருவோம். நீங்க எங்க அமைப்பை எல்லாத்தையும் வணிகத்தை சிதைக்கிறீங்க. உங்க அரசியல் சூழ்ச்சியை எங்கிட்ட காமிக்கிறீங்க. எங்க தலைவர், மாநில தலைவர் போராளி, அவர் தலைமையில தமிழ்நாட்டில் எல்லா வணிகரையும் ஒன்றிணைப்போம். அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டம். நீங்க இதுக்கு செய்தி சாய்க்கலன்னா கொளத்தூர் முதல்வர் தொகுதியில முழு கடை அடைப்பு போராட்டம் நடத்துவோம். நீங்க எல்லாரும் வணிகர்களே, மாநில தலைவர் கீழே எல்லாரும் ஒன்றிணைவோம். வணிகர் உரிமை காப்போம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று தந்திருக்கின்ற நமது பேரமைப்பின் பெருமைமிகு தலைவர் அவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்ம போராட்டத்தோட முக்கிய நோக்கமே மத்திய அரசு விதித்திருக்கின்ற இந்த 18% ஜிஎஸ்டியை எதிர்த்து. நம்ம தலைவர் அவர்கள் சொன்னாங்க, நேற்று ஒரு பேட்டி அருமையா சிறப்பா கொடுத்திருந்தாங்க. அந்த பதிவை நேற்று குரூப்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 18% வரி வெள்ளக்கார காலத்திலே கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த கொள்ளக்கார காலத்துல இருக்குது. இதை நம்ம எப்படி முறியடிக்க போறோம்? இதை கேட்க போறது யாரு? வணிகர்களாகிய நாம் தான் கேட்க போறோம். நம்ம தலைவர் தான் கேட்க போறாங்க. நம்ம தலைவரோட தலைமை மட்டும்தான் இதை எதிர்க்கும். வேற யாராலையும் இதை எதிர்த்து பெரிய அளவுல கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது. ஒவ்வொரு சிறு குறு வணிகனும் இதுல மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு கடுமையான இந்த மழையிலும் இந்த எந்த ஒரு சோர்வையும் பாராமல், இடர்பாடுகளையும் பாராமல் வந்திருக்கின்ற அனைத்து வணிகர் சொந்தங்களின் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். மிக நன்றி, நன்றி, நன்றி. நம்ம வியாபாரி சொந்தங்களுக்கும் அனைத்து வியாபாரி சொந்தங்களுக்கும் வணக்கத்தை தெரிவிக்க, இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சாதாரண ஒரு போதை பொருளுக்கு ஜிஎஸ்டி போகாதவங்க சாதாரண சாப்பிட்ற பொருளுக்கு வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க. அந்த அளவுக்கு அதுதான் இப்போ நம்ம கூட்டம் போட்டுருக்குது. போதை பொருளுக்கு வந்து அசால்ட்டாக விட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் சாப்பிட்ற பொருள் அவ்வளோ பேருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி போட்டுருக்காங்க. எவ்வளோதான் மனுஷன் தாங்குறது? ஒரு வேலை கூலி பயணம் பண்ணுறவங்க கூட இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டுருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுது? நீங்கள் சாதாரண ஜிஎஸ்டி போனால் ஒரு புடவை எடுக்க போனால் கூட அதுக்கு ஒரு 10,000 புடவை எடுக்கிறீங்கன்னா வெறும் அதுக்கு 17,800 ரூபா ஜிஎஸ்டி போடுறாங்க. அது நம்ம புடவை கட்டாமல் உட்காந்துருக்க முடியும். அந்த மாதிரி ஜிஎஸ்டி போட்டு இருந்தாங்கன்னா இதை கண்டிச்சு மத்திய அரசும் மாநில அரசும் மேலும் கட்டணத்தை ஏற்பாடு பண்ணி இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம மாபெரும் கூட்டத்துக்கு அனைவரும் வந்து கலந்துகளுக்கு மிக்க நன்றி. கொட்டும் மழையிலும் பாராமல் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் வணிக சொந்தங்கள் அனைவருக்கும் பழம்பொருளின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை ஆளக்கூடிய மத்திய அரசு வணிகர்களை உடைக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு இசைப்பாடி கொண்டிருக்கிறது மாநில அரசு. நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய வணிகர்களை காலில் போட்டு நசுக்குகிறது மாநில அரசு. அதற்கு உறுதுணையாக செயல்படுகிறது நமது மாநில அரசு. நாங்கள் ஒன்றும் போராட்டம் நடத்திவிட்டு செல்வர்கள் அல்ல. இந்த போராட்டத்தின் நோக்கம்
18% ஜிஎஸ்டியை மத்திய மாநில அரசுகள் திரும்ப பெறாவிட்டால் மாபெரும் மக்கள் போராட்டமாக இதை வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, மத்தியில் உள்ள நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் அவர்களுக்கு பேரவையின் சார்பாக ஒரு கேள்வியை வைக்கிறேன். நாங்கள் ஒன்றும் மிட்டாய் கடை வைத்திருக்கின்ற ஒரு வணிகர் அல்ல. ஏற்கனவே கோயம்புத்தூரில் ஒரு வணிகரை நீங்கள் மிரட்டியது போல எங்களை மிரட்ட முடியாது. நாங்கள் எதற்கும் துணிந்தவர்கள், களத்தில் நின்று போராடி வெற்றியை பெறக்கூடிய நாங்கள் தான். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கத்தின் பேரமைப்பு அண்ணன் குளத்தூர் ரவி தலைமையிலே மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மாநில தலைவர் அண்ணன் மரியாதைக்குரிய குளத்தூர் ரவி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த கொட்டு மலையிலும் வந்திருக்கும் வணிக சொந்தங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தையும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு 18% சொத்து ஜிஎஸ்டி வரி, வணிகருக்கு லைசன்ஸுக்கு இந்த வாட்டி 30% கூட்டிட்டாங்க. இது நம்ம வந்து நிறைய வணிகர்களுக்கு வந்து இன்னும் இந்த மார்ச் மாதம் தெரியும். 30% போது ஒரு வருஷத்துக்கு தொழில் வரி லைசன்ஸ் எல்லாம் உரிமையெல்லாம் கேட்டால் கிட்டத்தட்ட குறைஞ்சது 6000 ரூபா. அதுவும் மொத்தமாக எடுக்கணுமா, 3 மாதம் எடுத்தால் 10,000 12,000. இது ரொம்ப அநியாயமான ரேட்டு. இது மாநில அரசு பரிசீலனை பண்ணணும். இதே போல நம்முடைய போராட்டம் இதே குரலில் இது மிகப்பெரிய அளவில் நடக்கணும். எவ்வளோதான் இருந்தாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் விற்காட்டா கூட சரி, அதை கவர்மெண்ட் வந்து வெளியில தான் வரதை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளை வந்து நீங்கள் விற்கல அது எழுதி கொடுத்துருப்பாங்கிறாங்க. விற்காத பொருளை நான் விற்கலன்னு சொல்லி எழுதி கொடுக்கணும். அந்த மாதிரி எதுவுமே வந்து இந்த மாதிரி நிறையா காவல்துறை வினோத நடவடிக்கைகள். நம்ம இப்போ கவர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர், அதை கவர்மெண்ட் மேலெடுத்து தடை பண்ணணும். இல்லை யூஸ் பண்ணி மக்கள் நீங்கள் ஒரு பொருள் 10 ரூபாய்க்கு வாங்கினா கூட சரி, நீங்கள் கவரில் போட்டு கொண்டு அடம் பிடிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நீயே கொடுக்க மாட்டேங்கிற, மற்ற கடையில் கொடுக்கலையா, நீ கொடுத்துதான் ஆகணுங்கிறது மக்கள் கேட்குறாங்க. வணிகர் யாரும் அவங்க சொந்த பணத்துலேருந்து கொடுக்கணும் யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் பொதுமக்கள் தான் அதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பொருள் தடை பண்ணும்போது அதை பொதுமக்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன் வீட்டில் குப்பை போடும்போது குப்பைக்காரண்ட ஒரு புக்கை கொடுத்து வீட்டில் ஒரு கவர் வந்தால் 2 ரூபா பயன் போட்டு வாங்கிட்டு தானே இந்த அரசாங்கம் விழிப்புணர்ச்சி உருவாக்க வேண்டும். இது போல அதாவது புதுவிதமான யுத்திகளை கையாள வேண்டும். ஒவ்வொரு வணிகர்களும் நம்முடைய ஒரு ஆதங்கத்தை நம்முடைய இந்த மாதிரி போராட்டங்கள்ல தொடர்ந்து பேச்சு கொடுக்கணும். ஒவ்வொரு குப்பை போடும்போது 4 வாட்டி வீட்டில் பயன் போட்டா கடைக்காரன் பை கொடுத்தா கூட ஏங்க வேண்டாங்க இந்த பை போட்டா தவறு போயிருது, ஒரு தடவை 5 ரூபா, அடுத்த தடவை 10 ரூபா, ஏன் வீட்டு வரைய போட்டு கூகுள் பிளே வச்சு இந்தாங்க ஸ்கேன் பண்ணி போடுங்கன்னு சொல்லுங்க. ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து நானும் டிஎம்கே தான் ஓட்டு போட்டேன், ஆனா நீங்க ஒத்த போடுறேன். இந்த அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல, மக்களை காக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தன்னெழுச்சி கொண்ட ஒரு அமைப்பு தான் எங்கள் தலைவருடைய அமைப்பு. நாங்கள் வன்முறை நாடாதவர்கள். நாங்கள் இந்த அரசுக்கும் இந்த மக்களுக்கும் சகல உதவிகளை ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள். எங்களை வஞ்சிக்காதவர்கள். இது என்ன அநியாயம்? ஒரு வியாபாரி கடை நடத்துவது என்பது மிகப்பெரிய சிரமமானது. அதற்கு வாடகை கொடுப்பதற்கு 18% என்று சொன்னால் நான் எங்கே போவது? நாங்கள் தாலியெடுத்து அடமானம் வைத்து வணிகம் செய்து வருகின்றோம், வட்டிக்கு வாங்கி தொழில் செய்து வருகின்றோம். நீங்கள் பொழுது போய் அரசு நடத்துவதற்கு எங்களுடைய வரிப்பணத்தை வாங்கிக் கொண்டு கார்பரேட் நிறுவனத்தை வளர்த்துக் கொண்டு அந்நிய நிறுவனத்தை வளர்த்துக் கொண்டு எங்களுடைய சிறு குறு வியாபாரிகளை அழிக்கிறீர்களே, இது என்ன நியாயம்? நாங்கள் கேட்பது ஜனநாயகத்துடைய உரிமை. ஜனநாயகத்தில் இதுக்கு உரிமை இருக்கின்றது. எங்களை கருத்து சொல்வதற்கு எங்களுக்கு கடமை இருக்கிறது. ஆகையால் தமிழகத்தில் 8 திசைகளிலும் லட்சக்கணக்கான வணிகர்களை திரட்டி மாபெரும் அரசுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். எங்களுடைய தலைவர் மிகப்பெரிய ஒரு போராட்ட குணம் படைத்தவர். ஆகையால் எங்களை அடக்காதீர்கள், எங்களை வஞ்சிக்காதீர்கள், எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து 57 வயசு. 23 வயசுல இருந்து வணிக கடவுள் சுதீஷ் நாயகன் வெள்ளையன் அவர்கள் கூட பயணிச்சுட்டு இருக்கேன். வணிக கடவுள் கூட 35 ஆண்டுகள் போகப்படை தளபதியாக என்னுடைய அண்ணன்
குளத்தூர் ரவி அண்ணன் பயணிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டாவது 130 நாள் வணிக காவலர் போக்குப்படை தளபதியாக இருந்து 130 நாள் சிறைச்சாலையில் இருந்த வகையை தங்க தலைவன் வந்து எங்கள் குளத்தூர் ரவி அண்ணன் மட்டும்தான். அவர்கள் கூட பயணிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அதை தொடர்ந்து அவங்களுக்கு இது பண்ணுவேன். இப்போ சொத்து டேக்ஸ் எடுத்துக்கிட்டாச்சுன்னா இப்போ கமர்ஷியல் டேக்ஸ்னா இப்போ இது சொத்து வரி வந்து அநியாயமாக கூட்டிட்டாங்க. இந்த கமர்ஷியல் இப்போ தாம்பரம் காப்பு காசில் எடுத்துக்கிட்டாச்சுன்னா 1,00,000 பில்டிங் இருக்குதுன்னா 1,00,000 பில்டிங்கு கணக்கு எடுத்துருக்காங்க. சாதாரண டைமில் கடையில் வந்து 7,000 ரூபாய் சொத்து வரி கட்டின டேக்ஸ் வந்து இன்னைக்கு 72,000 ரூபாய் போட்டிருக்காங்க. அப்போ அங்கே என்ன ஆகும், வாடகை கூடும். யாருமே இனிமேல் தொழிலே பண்ண முடியாது, எல்லாமே மூடக்கூடிய நிலைமை வந்துடும். அதுக்காக தான் அண்ணன் குளத்தூர் ரவி அண்ணன் தலைமையில் நம்ம இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். நூறு சூப்பர் மார்க்கெட்டு போராட்டத்தில் தள்ளுமண்ணில் வந்து அண்ணனுக்கு வந்து கை அடிபட்டு இருந்தது. அப்போ வணிக காவலர் தான் வெள்ளையன் அவர்கள் வந்து என்னுடைய வணிக வாரிசு குளத்தூர் ரவி என்ன அந்த அண்ணனை காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை பேர் மீட்டிங் இருக்கிற இடத்துல கட்டி பிடிச்சுக்கிட்டு என்னுடைய வணிக வாரிசு குளத்தூர் ரவி அண்ணன் அடையாளம் காமிச்சது எங்களுடைய தலைவன் தான் வெள்ளையன் அவர்கள். என்றைக்கும் குளத்தூர் ரவி அண்ணன் பின்னாடி அனைவருக்கும் வைப்போம். நன்றி. அனைத்து வணிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் அன்பிற்கும் உணர்விற்கும் உள்ள வெள்ளையனை அவருடைய செயல்திறன் வீரனாய் செயல்படக்கூடிய எங்களுடைய குளத்தூர் ரவி அண்ணாச்சி அவருடைய போர்ப்படை வீரனாய் களம் இறங்கியுள்ளேன். தமிழகம் முழுவதும் தென்காசி மாவட்டத்திலிருந்து எங்களுடைய செயல்பாடுகள் தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து வணிக சொந்தங்களுக்கும் பாதுகாப்பு நல்க வேண்டும் என்பதற்காக இளைஞர் சமுதாயத்தின் சார்பாக களம் இறங்கியுள்ளோம். அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பொருளாதார நெருக்கடி மிக முக்கியமாக இருக்குது. 18% வரி வச்சிருக்கிறாங்க. இந்த வரி எதிர்ப்பு போராட்டம் எதற்காக என்றால், ஒரு முதலாளி நம்மகிட்ட வந்து கடைகளை வாடகை கொடுத்தாங்க, ஆனா வரி அவங்களுக்கு தான் வைக்கிறாங்க. அவங்க யார் மேலே திணிப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம மேலே தான் திணிப்பாங்க. அதனால பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தா வணிகம் செய்யக்கூடிய வணிக பெருமக்கள் நம்ம தான். ஜாதி மதம் பாராத அனைத்து தமிழக சமுதாய சொந்தங்களையும் ஒருங்கிணைந்து வைத்து ஆளும் தகுதி பெற்ற வெள்ளையன் அவர்களுடைய புரட்சி வீரனாய் போர்ப்படை தளபதியாய் இருக்கக்கூடிய குளத்தூர் ரவி அவர்களுடைய போர்ப்படை தளபதியாய் இன்று களம் இறங்கியுள்ளேன். இப்போ வணிகத்தை கட்டமைப்பதற்கு வணிக பாதுகாப்புகளுக்கு நாங்க வந்து வணிகர்களை வஞ்சிக்கக்கூடிய நபர்கள் ஒரு இடத்துல கஞ்சாவை போட்டுட்டோ வெட்டுறான், இல்ல மாமூல் கேட்கிறான், பல பிரச்சனைகள் வருது. உங்களுக்காக எங்களுடைய மொத்த வணிகர் சங்கமும் சேர்ந்து செயல்படும். அதற்கு வெள்ளையனை அவருடைய போர்ப்படை தளபதி குளத்தூர் ரவி அண்ணாச்சி தலைமையின் கீழ் தான் செயல்படும். எனவே தமிழ்நாடு வணிகர்கள் இனி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு வெள்ளையன் அல்ல, ஒட்டுமொத்த வெள்ளையர்களும் நம்மளுடைய பாச தலைவர்கள் உருவாகி விட்டாங்க. அதற்கு போர்ப்படை தளபதியா குளத்தூர் ரவி அண்ணாச்சி களம் இறங்கியிருக்காங்க. அவருக்கு மிகப்பெரிய ஒரு போர்ப்படை வீரனா கலனி வீரன் தென்காசி மாவட்டத்திலிருந்து களம் இறங்குகிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 24 ஹவர்ஸும் எங்களுடைய செயல்பாடு நடக்கும். நான் பல வணிக சங்கத்தை பார்த்தவன் தான், ஆனா இன்னைக்கு அதே தட்டுல வணிக சங்கத்தின் மிகப்பெரிய ஒரு போர்ப்படை வீரனா குளத்தூர் ரவி அண்ணாச்சி என்னுடைய இதயத்துல வச்சு வெள்ளையனை எப்படி வச்சிருந்தனோ அதே மாதிரி குளத்தூர் ரவி அண்ணாச்சிக்கு உயிரை கொடுத்தேனும் வணிக சங்கத்தையும் வணிக பெருமக்களையும் பாதுகாப்பேன். ஏன்னா சிறு குறு வணிகம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். அந்த விவசாய பொருட்களையும் உற்பத்தி பொருட்களையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது வணிகம் மட்டுமே. அப்படிப்பட்ட வணிகம் இல்லை என்றால் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடியை கட்டுப்படுத்துவதற்கு யாராலும் முடியாது. எந்த துறையில இருப்பவர்களுக்கும் வணிகம் முக்கியம். அந்த வணிகத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு காவல்துறைக்கு இளைஞர்கள் தேவை, ராணுவத்துக்கு இளைஞர்கள் தேவை, இங்க இருக்கிற பல துறைகளுக்கு இளைஞர்கள் தேவை. நாங்க வணிகத்திற்கும் வணிகர்களை பாதுகாப்பதற்கும் இளைஞர்களை கட்டமைக்கிறோம். எனவே ஒட்டுமொத்த வணிக சங்க தலைவர்களும் கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்த வணிகர்களும் ஒன்று சேர வேண்டும். நீங்க எதுக்கு வணிக சங்கம் வச்சிருக்கீங்க? வணிகர்களை பாதுகாப்பதற்கு தான். உங்களை பாதுகாப்பதற்கு மட்டும் இல்ல, நீங்க உங்களை பாதுகாப்பதற்கு வணிகத்தை கட்டமைத்தாலே போதும். மொத்த வணிகர் சங்கமும் தலைமைகள் கட்டமைக்கும். எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வணிகர் சங்கமும் ஒரே நேர்கோட்டில் பாதையில் செல்ல வேண்டும். வணிகர்களை பாதுகாப்பது மட்டுமே உங்களுடைய சட்டமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி 18% இது முற்றிலுமாக ரத்து செய்யப்பட வேண்டும். ஏன்னா வணிக பெருமக்களுக்கு பல அநியாயங்கள் அட்டுழியங்கள் கஞ்சா வழியிலோ எது வழியிலோ நடக்குது. அதை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்றால் கஞ்சா எங்கிருந்து வருது?
போதை பொருளுக்கு எங்கிருந்து வருது? இந்த ஜிஎஸ்டி எதுக்கு போடுறீங்க? அதாவது நவீன காலம் தேவைதான். எங்களுடைய இளைஞர் சமுதாயம் நாங்க கேட்கிற ஒரே ஒரு நவீன காலம், எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், சுயமரியாதை வேண்டும். அதனால குளத்தூர் ரவையனுடைய தலைமை படை வீரனா இருந்து சொல்றது ஒன்று, 18% ரத்து, அதாவது வரி ரத்து செய்ய வேண்டும். இந்த முற்றிலுமாக இதை நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் இத்தகைய போராட்டத்தை அறிவிப்போம். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பு சார்பாக இந்த மழையிலும் இந்த அளவிற்கு வருகிற அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் கிளை சங்க நிர்வாகிகளுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இவ்வளவு மழையிலும் நம்ம ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் எல்லாரும் வெட்டி ஆர்ப்பாட்டமாக ஆக்க முயற்சி எடுத்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம தலைவர் எந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்தாலும் அது வெட்டி ஆர்ப்பாட்டமாக தான் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இனிவரும் காலங்களிலும் அதுபோல நடைபெறும் என்பதை மழையும் பாராமல் வந்திருக்கும் அத்தனை வணிக சொந்தங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த நேரத்தில் எளிமையின் சிகரமாக வீட்டிற்கும் நம்ம குளத்தூர் தலைவர் அவர்களையும் அடமொழியும் பார்க்காமல் வந்திருக்க அனைத்து வணிக சொந்தங்களுக்கும் தலைவரின் கரம் என்றும் துணையாக நிற்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அருமையான தலைவரின் கீழே இங்கே நாமெல்லாம் கூடி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிர்ப்பாக இங்கே கோஷமிட்டுக் கொண்டிருக்கின்றோம். நமது குளத்தூர் ரவி அண்ணன் தலைமையை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற அனைத்து வணிக சொந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இங்கே கூடியதின் நோக்கம் என்னவென்றால், மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி வணிகர்களை ஒரு கிள்ளிக்கீரையாக நினைக்கின்றது. நாம் எத்தனையோ வரிகளை செலுத்துகின்றோம். கடைக்கு வாடகை, மின்சார உயர்வு, லைசன்ஸுக்கு பணம், FSI சர்டிபிகேட், அது இல்லாம தராசுக்கு ஒரு வரி, இது போல பல வரிகளை நம்ம செலுத்திட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா புதுசா கண்டுபிடிக்கிறான் வியாபாரிகள் எப்படி நம்ம உறிஞ்சி ரத்தத்தை உறிஞ்சி நம்ம பணம் பறிக்கலான்ட்டு 18% வாடகை வரி. இது ஒரு புதுசா இருக்கு. அதாவது கொள்ளக்காரன் வந்து நேரடியா வந்து கத்திய வச்சு காசை பிடிக்கிட்டு போயிடுவான். ஆனா இந்த அரசாங்கம் அப்படி கிடையாது. மறைமுகமா தாக்கி நம்ம வியாபாரிகளை எப்படிலாம் நசுக்கி பணம் பறிச்சு இந்த ஆட்சியை நடத்தலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 70% நம்மளுடைய வரி பணத்தில் தான் இந்த அரசாங்கமே நடக்குது. ஆனா இந்த வியாபாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. எங்க போக ஒரு ரிமோட்டான ஏரியால ஒரு கடை வச்சிருந்தா அவன் நிம்மதியா கடை வைக்க முடியல. ரவுடிசம் வந்து மாமூல் கேட்கறானுங்க, கஞ்சாரிஸ் வந்து வெட்டுறானுங்க, குத்துறானுங்க. இதை வந்து ஒரு தடுப்பு நிறுத்துறதுக்கு ஒரு அரசாங்கம் இல்லை. வணிகர்களால நாம தான் வந்து ஓரளவு பாதுகாப்பு கொடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி நமக்குள்ள ஒரு பாதுகாப்பை நம்ம தேடிக்கிறோம். ஆகவே அரசாங்கம் வந்து இது போன்ற ஒரு செயல்களை வந்து கண்டிக்கணும். அதை விட்டு வணிகர்களை வந்து பாதிக்கிற வகையில இப்போ இந்த 18% ஜிஎஸ்டி வரி போடுறீங்களா, இது வந்து வணிகர்களை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, இது பொதுமக்களாக உங்களையும் தான் பாதிக்கும். காரணம் என்னன்னா, இந்த வரி சுமையை நாங்க யார் மேல சுமத்தோம்? விற்கிற பொருள் மேலதான் நாங்க உயர்த்தி நாங்க பணம் வாங்க வேண்டியது இருக்கும். ஆகவே அரசாங்கம் இதை பொதுமக்களுடைய நலன் கருதி நீங்கள் அறிவித்திருக்கின்ற அத்துணை வரிகளையும் மற்றும் மின்சார உயர்வு இது போன்ற கட்டண உயர்வுகளையும் லைசன்ஸுக்கு உரிய கட்டணத்தையும் குறைத்து வணிகர்களையும் வாழ வைத்து இந்த மக்களையும் வாழ வைக்குமாறு அண்ணன் ரவி அவர் தலைமையிலே மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இனியாவது வீழ்ச்சி கொள்ளுங்கள். புதிய விடியலை நோக்கி நாம் பயணிப்போம். நீ நம்முடைய தலைமையிலான ரவி அவர்களுடைய பொற்கரங்களை உயர்த்துவோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அறிவிக்க அனைத்து போராட்டங்களுக்கும் நாம் இதே போல ஒட்டு மழையா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி தொடர்ந்து போராடுவோம் சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மடங்கு உயர்த்திய வணிக உரிமை கட்டணத்தை வணிக உரிமை கட்டணத்தை